சிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வெள்ளரிக்காவே ஒத்துக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கேபேஜ் இதெல்லாம் ராவாக காலையில் சாப்பிட்டா ஒத்துக்காது. ஸோ ஒரு உடம்பை பொறுத்து இருக்குது, அவங்க டைஜஷனை பொறுத்து இருக்குது. சில பேர் பச்சை வெங்காயம் காலையில் சாப்பிடுவாங்க, பட் இது சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ இது ஏன் ஒத்துக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு எப்படி டைஜஷன் ஆகுது, அவங்க எத்தனை நாள் தூங்கி எழுந்து அப்புறம் சாப்பிட்றாங்க, இல்லை எழுந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு சாப்பிட்றாங்களா, இல்லை உடனே சாப்பிட்றாங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸசைஸ் போயிட்டு சாப்பிட்டா பல விஷயம் சாப்பிடலாம். இப்போ நம்ம பேசினது எல்லாமே சாப்பிடலாம். பட் இவங்க எழுந்த உடனே எடுத்து உணவு சாப்பிட்றாங்கன்னா அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணணும். பட் யாருக்கு ஏற்கனவே டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது, அவங்க பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ரொம்ப மாம்பழத்தை நிறையா சாப்பிடக்கூடாது. ஆனால் வாட்டர்மெலன் இதெல்லாம் ஈஸியாக சாப்பிடலாம். ஸோ எதை வச்சு நம்ம உணவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் தான் பெஸ்ட்டு. இது வார்ம் வாட்டராக இருக்கலாம், இல்லை வார்ம் வாட்டரில் டிப் பண்ண எதாவது டீயாக இருக்கலாம். ஜிஞ்சர் டீ, இல்லை துளசி டீ, இல்லை ப்ளூ ஃப்ளவர் டீ, அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு இதை கண்டினியூ பண்ணால் இது பெட்டராக இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு காமாகவும் இருக்கும், அவங்களுக்கு டைஜஷன் கிக் ஸ்டார்ட் ஆகிடும். சில பேர் காலையில் ஜீரக தண்ணி குடிப்பாங்க, அதை குடிச்சிட்டு அப்புறம் பச்சையாக சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன டைமில் சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, இது எல்லாமே முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி ரொம்ப நல்லது தான் ஹெல்த்துக்கு. பட் சில பேருக்கு அதை குக் பண்ணி சாப்பிட்டா கூட ஒத்துக்காது. ஸோ இதை ராவா இல்லை ஸ்டீம் பண்ணி ஹாஃப் குக்டாக சாப்பிட்றேன்னு சில பேர் சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது, இதை ஸ்மூதி போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்மூதின்னு எடுத்தாலே எல்லாமே பச்சையாக போடுற ஒரு விஷயம்தான். ஃப்ரூட்டாக இருக்கும், இல்லை வெஜிடபிளாக இருக்கும், இதில் தயிர், பால், இல்லை வே ப்ரோட்டீன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த் இதில் கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா. ஸோ ஆயுர்வேதா சொல்கிறாங்க பழமும் பாலும் சேர்த்து சாப்பிடாதீங்க, உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்மூதி சாப்பிட்றவங்கலாம் கோச்சிக்கிற அளவு இவங்க ப்ராப்ளம் ஆகலாம். ஒரு நிமிஷம் சார், நல்லாவே ஸ்வெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பச்சையாக சாப்பிட்றவங்க ஸ்மூதி நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இந்த ஸ்மூதியில் ஃப்ரூட் அண்ட் பால் மிக்ஸ் பண்ணால் இது டைஜஸ்ட் ஆகாதுன்னு ஆயுர்வேதா ரொம்ப வருஷமாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இது அப்படி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. உங்கள் டைஜஷன் நல்லா இருந்தால் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம், கல்லை கூட ஜெரிக்க முடியும்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். பட் டைஜஷனில் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த வேலைக்கு பேசிக்காக டென்ஷனாக இருக்கிற வேலைக்கு போகிறவங்க இவங்க 15 hours 16 hours வேலை பண்ணுறவங்கள 100 பேர் எடுத்தால் சின்ன வயசுலேயே 20 பேருக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது. அதனால அவங்க இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடணும். அதுவும் பச்சையாக சாப்பிட்றத கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். காலையில் சாப்பிட்றது எல்லாமே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா பெட்டராக இருக்கும். இப்போ சாலடுங்கிறது ரொம்ப நல்லது தான். பட் இது நம்ம ஸ்நாக் டைம் இல்லை மதியம் உணவுக்கு மேலே 4 o'clock அந்த டைமில் சாப்பிட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ ஒரு டீயோட கூட சாலட் சாப்பிட்லாம். பட் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இது கோல்டாக இருக்குது, அது ஹாட்டாக இருக்குது, இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. கோல்டாக சாலட் கோல்டாக தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு வெள்ளரிக்காய் கட்டி, தக்காளி கட் பண்ணி, நம்ம கேரட் கட் பண்ணி நம்மளே சாப்பிட்லாம். ஏன்னா அந்த டைம்ல தான் எல்லாரும் சமோசா, கச்சோரி, பஃப், சாண்ட்விச் இந்த மாதிரி நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு அதனால அவங்க கட் ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஜாகிரதையாக இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கலாம்.